ஏதாவது ஒரு சின்ன அட்வைஸ் மாதிரி ஏதாவது சொல்றீங்களா? சின்ன அட்வைஸ் ஓகே அட்வைஸ் சொன்னா எல்லாம் நான் கமெண்ட்ஸ்ல பூமர்னு சொல்வாங்க. பட் தென் சொல்றேன் ஐ ஹேவ் நோ இஷ்யூஸ். பட் தென் எனக்கு பர்சனலி ஐம் வெரி ஃபோன் அடிக்டட் பர்சன் மாதிரி. ரொம்ப இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்னு அது ஸ்க்ரால் பண்ணால் யாருக்குமே எவ்வளோ நேரம் பண்ணுறோன்றதே தெரியாது, போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி. ஸோ ஐ வாஸ் இன் பிட்வீன் நடுவில் இந்த லாஸ்ட் ஒரு 6 monthஸாக தான் நான் ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி ப்ரொடக்டிவாக இருக்கேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணிட்டே தான் உட்காந்துட்ருப்பேன், நிறைய வேலை செய்ய மாட்டேன். உட்காந்தனா அதில் எவ்வளோ நேரம் போகுதுன்னே தெரியாது அந்த மாதிரி. பட் அட் ஒன் பாயிண்ட் எனக்கே ஒரு செல்ஃபான ஒரு ரியலைசேஷன் வந்துச்சு. ஓகே நம்ம இதே பண்ணிட்டு இட்ஸ் நாட் ஜஸ்ட் லைஃப், இன்னும் நிறைய இருக்குது, நம்ம நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை தேடி வருது, வி ஹாவ் டு கோ பிஹைண்ட் இட் அப்படின்னும் போது அப்போ தான் ரியலைஸ் ஆச்சு. ஸோ டோன்ட் வேஸ்ட் டைம் ஆன் சோஷியல் மீடியான்னு சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த பெட் மேலே எப்படி இந்த லவ் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு? எப்படி அனிமல் ஆக்டிவிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆனீங்க? சின்ன ஜேர்னி தான், பட் வெரி கலர்ஃபுல்லான ஜேர்னின்னு சொல்லலாம். பிகாஸ் எனக்கு சின்ன வயசுலேருந்தே நாங்கள் வீட்டில் டாக்ஸ், ஃபிஷ்ஷு, பேர்ட்ஸ் எல்லாமே வச்சுருப்போம். நான் சின்ன வயசுலேருந்தே வந்து எனக்கு வெளியில் கூட ஸ்ட்ரீட்டில் கூட டாக்ஸ் எல்லாம் பார்த்து நான் போய் தொடுவேன், தைரியமாக தொடுவேன். இன்னமும் போயிட்டு என் ஸ்ட்ரீட்டில் போய் நின்னாலே எல்லா டாக்ஸும் பின்னாடி வரும், எல்லாம் அவ்வளோ டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான் என் ஏரியா ஃபுல்லாக. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அனிமல்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்து எனக்கு அந்த ஒரு கிரேஸ் இருந்துச்சு, எந்த டாக்னாலும் போய் விளையாடுவேன்றதுனால எனக்கு வந்து ஏதாவது ஒரு நல்ல ஒரு என்ஜிஓவில் அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. பட் தென் எனக்கு அதுக்கான டைம் அமைஞ்சதே கிடையாது. அதுக்கப்புறம் கரெக்டாக ஆண்டர்பிரினர்ஷிப்குள்ளே வந்துட்டேன், அதில் அப்படியே போயிடுச்சு. அண்ட் இது வந்து ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட்லி எனக்கு ஹெவன் ஃபார் அனிமல்ஸ்னு ஒரு என்ஜிஓ வந்து ஒரு பப்ளிக் ஈவெண்ட்டுக்கு, நான் சும்மா டான்ஸ் ஆட போவேன் அந்த பப்ளிக் ஈவெண்ட்டுக்கு, டைம்ஸ் ஆஃப் இந்தியா கண்டக்ட் பண்ணுறது, ஹாப்பி ஸ்ட்ரீட்ஸ்னு சொல்லிட்டு. அங்கே நான் போகும்போது அப்படி தான் எனக்கு அந்த என்ஜிஓ தெரிஞ்சுது. அவங்க அங்கே ஒரு அடாப்ஷன் ட்ரைவ் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலியமாக உனக்கு தான் டாக்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லை, நீயே அங்கே வரக்கூடாது, வந்து கொஞ்ச நேரம் பப்பீஸோட விளையாடிட்டு போயேன் அப்படின்னு சொன்னாங்க. என்னால் ஆப்வியஸ்லி என் வீட்டில் வந்து ஒரு 15 வயசு பொண்ணு தனியாக அனுப்ப மாட்டாங்க எங்கேனாலும். ஸோ அனுப்ப மாட்டாங்கன்னு நினச்சிட்டு நானும் ரொம்ப இன்வால்வ் ஆகிக்கல. பட் தென் போயிட்டு அன்றைக்கி பப்பீஸோடலாம் விளையாடிட்டு நான் கேட்டேன், என்னால் ரெகுலராக உங்களோட அடாப்ஷன் ட்ரைவ்ஸ்க்கெல்லாம் வாலண்டியரிங் பண்ண வர முடியாது, இன்றைக்கி ஒரு நாள் எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம் அப்படின்னாங்க. நான் பப்பீஸோட ஃபஸ்ட்டு விளையாடுறதுக்கு தான் போனேன். அப்புறம் அங்கே ஒரு சின்ன கேஜ் மாதிரி இருந்துச்சு, அந்த கேஜ்குள்ளே நான் ஃபிட் ஆவேன். ஸோ அந்த கேஜ்குள்ளே நான் போகலாமா நாங்கள் இருக்கிற ஒரு மேனேஜர் கிட்ட கேட்டோன்னே தாராளமாக போங்க அப்படின்னு சொன்னாங்க. உள்ளே போயிட்டு பப்பீஸோட விளையாடிட்டு அது காலர்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ண கொடுத்தாங்க, ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதான் அவங்களோட ஃபர்ஸ்ட் அடாப்ஷன் ட்ரைவ் அந்த பர்டிகுலரான பப்ளிக் ஈவெண்ட்டில். ஸோ அப்போ வந்து ஒரு 10 பப்பீஸ் போல் இருந்துச்சு. நான் போனது செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஈவெண்ட் தான். ஸோ அப்போ வந்து அந்த 10 பப்பீஸுமே அடாப்டே ஆகலை. ஏன்னா யாருமே அவேர்னஸே கொடுக்கல, இந்த மாதிரி அடாப்ஷன் நடக்குது, நீங்கள் வரலாம், ஸ்ட்ரே பப்பீஸ் அடாப்ட் பண்ணது எவ்வளோ அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றது யாருமே சொல்லுறதுக்கு அங்கே ஆலையில். எனக்கு பேசுறது ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால நான் கேட்டேன், கேன் ஐ டாக், நான் பேசி அடாப்ட் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். தாராளமாக பேசுங்க அப்படின்னாங்க. அவங்க எனக்கு ஒரு ப்ரௌசர் கொடுத்தாங்க அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது. ஸோ வி ஃபீட் ஆல்மோஸ்ட் 4000 டாக்ஸ் ஆன் டெய்லி பேசிஸ். ஹெவன் ஃபார் அனிமல்ஸ்னு ஒரு என்ஜிஓ, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன். அண்ட் 6500 + ஃப்ரீ வாட்டர் பால்ஸ் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் 2000 + ஃப்ரீ வேக்சினேஷன்ஸ் அண்ட் 500 + ஃப்ரீ அடாப்ஷன்ஸ் பப்பீஸ் அண்ட் கிட்டன்ஸ்லாம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கோம். And apart from that, we give free legal assistance for all animal cruelty cases and everything. ஸோ அவங்க எனக்கு இதெல்லாம் சொல்லவே நான் இந்த ப்ரோஷர் பார்த்துட்டு நான் வந்து பப்ளிக் கிட்ட பேச ஆரம்பித்தேன். நான் செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஈவெண்ட் நான் போய் அங்கே பேசி 8 பேரை கன்வின்ஸ் பண்ணி 8 பப்பி அதுலேருந்து அடாப்ட் ஆகிடுச்சு. ஒன்லி 2 was left out. ஸோ அப்போது தான் வந்து they were very much impressed with my work. அவ்வளோதான், அன்றைக்கி நான் அந்த ஒர்க் முடிச்சுட்டு பப்பீஸோட விளையாடிட்டு பாய் சொல்லிட்டு வந்துட்டேன். நெக்ஸ்ட் டே எனக்கு கால் பண்ணி we want to meet you அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலியமாக தெரிஞ்சதுனால அவங்க கால் பண்ணி கேட்டுட்டு ஒரு நாள் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி கேன் யூ பி ஆர் ஃபேஸ் அப்படின்னு கேட்டாங்க. ஆப்வியஸ்லி எனக்கு சின்ன வயசுலேருந்தே பெட்ஸ்னா ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் அவ்வளோதான், அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் ஒரு ஃபேமிலி மாதிரி, வாலண்டியர்ஸ் எல்லாரையும் நான் கைட் பண்ணுவேன், எவ்ரிதிங் எல்லோரும் ஒரு பெரிய ஒரு ஃபேமிலி மாதிரி, வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த மாதிரி சொல்லலாம். அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஹெவன் ஃபார் அனிமல்ஸ்ன்றது என்னோட ஒரு பெர்மனெண்ட் பார்ட் ஆஃப் மை லைஃப் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் நார்மலாக குக் பண்ணோன்னாலே என் பேர் தான் ஃபஸ்ட்டு வரும். யாருக்காச்சும் தோசை செய்யணும் இல்லை டக்குன்னு நான் கொஞ்சம் லைக் வெரி மச் இன்வால்வ் இன் குக்கிங். என் அக்கா வந்து கிச்சன் பக்கமே வர மாட்டா. அதனால கெஸ்ட் யாராக வந்தால் கூட காஃபி மிக்சர் எதுக்கு ஆல்ரெடி நம்ம மில்கில் மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம காஃபி ஆட் பண்ணும்போது நிறைய அமௌண்ட் ஆஃப் மில்க் இருக்கிறதுனால காஃபி வந்து அந்த பவுடர் சைட்லலாம் போய் ஸ்டிக் ஆகிட்டு நிறைய டிசால்வ் ஆகாது அதனால. ஸோ காஃபி ஆட் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ட்ரை பண்ண ரெசிபிலே இது என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி ஏதாவது இருந்திருக்கா? பிரியாணி தான். அது வந்து லைக் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பிரியாணி. பட் தென் அந்த ப்ரொப்போர்ஷன் கரெக்டாக போடலன்னா தக்காளி சாதம் மாதிரி சாப்பிடவே முடியாது. ஸோ அதனால் எனக்கு பர்சனலி பிரியாணி நல்லா இல்லைன்னா சுத்தமாக எனக்கு மூடே சேஞ்ச் ஆகிடும்.